பாஜகவிலிருந்து விலகும் தமிழிசை, திமுகவிலிருந்து விலகும் மிக முக்கியமான ஒரு புள்ளி. இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பாத்தீங்கன்னா ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகக்கூடிய முடிவை தனிப்பட்ட முறையில பாத்தீங்கன்னா எடுக்கிறாரா நம்முடைய அக்கா தமிழிசை அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஒன்றே ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் அக்கா தமிழிசை அவர்கள் பெருசா எதனா பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா பெருசா எதுவும் பண்ணல. பட் 2021 சட்டமன்றத்துடைய தேர்தலில் 2016 சட்டமன்ற தேர்தலில் 19 நாடாளுமன்ற தேர்தலில் அக்கா தமிழிசை அவர்களுடைய பங்கு மிக அதிகம் என்பதை அனைவரும் அறிந்ததுதான். இந்த ஒரு சூழ்நிலையில இப்ப சில பேர் சில்லறைகள் தமிழிசையை விமர்சனம் செய்தாலும், அண்ணாமலையை தூக்கி வைத்து கொண்டாடினாலும், நான் ஒன்றே ஒன்று கூறுகிறேன், தமிழிசை பிஜேபிக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். தொடக்க காலகட்டத்தில் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அழகா பண்ணி முடிச்சவர் இவர் மட்டும்தான். ஓகேங்களா? வேற யார் பண்ணி முடிச்சாங்கன்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இவர் இல்லைன்னா இன்றைய பாஜக தொடக்க கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா கிடையாது. விருகம்பாக்கம் சென்னையில இருக்குன்னு நினைக்கிறோமா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்த நிறைய ஓட்டிங் டிஃபரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு டஃபஸ்ட் 1 லட்சம் 1.5 லட்சம் வாக்குகள் எல்லாம் 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்தவங்க நம்முடைய அக்கா தமிழிசை என்பதை நீங்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்போ அண்ணாமலை இப்போ அவரு நான் இட்லி சொல்றதுக்கு வரல, தோசை சொல்றதுக்கு வரலன்னு சொன்னாலும் கூட இதெல்லாம் மக்கள் யாரும் எதையுமே பெருசா ஒரு பொருட்டா எடுத்துக்க விரும்பலைங்க. ஓகேங்களா? ஸோ தமிழிசையை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபிக்கு நிறைய விதமான தொண்டு ஆற்றி இருக்கிறார், நிறைய விதமான விஷயங்களையும் பிரச்சனைகளையும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஸோ அதற்காக அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக போயிட்டு இருக்குன்றத நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ பாரதிய ஜனதா கட்சியில இருந்து விலகி திமுகவில் போய் அவர் இணையறதுக்கு வாய்ப்புகள் ஒரு சில படி இருக்கலாம் என்பதை போல நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கு. அந்த ஒரு சூழலின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பாஜகவிலிருந்து விலக வேண்டிய சூழ்நிலைக்கு நம்முடைய அக்கா தமிழிசையை டுமிலிசை பரட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு கான்வர்சேஷனில் சொன்னார், அவரே ஒரு ப்ரெஸ் மீட்டில். பட் அப்படிலாம் பண்ணுறது யாருன்னா பிஜேபிக்கு வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்களாம். வார் ரூம்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும். வார்னா என்னது? போர். ஓகேங்களா? இவங்களுக்குள்ளேயே முட்டிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வார் ரூம்லாம் வச்சு கலாச்சி ரொம்ப பார்த்தீங்கன்னா அக்கா தமிழிசை அவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவரே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்றத ஆளுநராக போடுறாங்களான்றத